பேக் டு ஆல் இன் ஃபோர் தமிழ். நான் காயத்ரி சுரேஷ். லாஸ்ட் வீடியோவில் vlog மாதிரி தேன் எடுக்கிற வீடியோ போட்டிருந்தேன். அதற்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம பீவேக்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அந்த பீவேக்ஸை செய்த நான் ஒரு லிப்ஸ்டிக் பண்ணேன், அதுவும் நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பீவேக்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக ஈஸியாக செய்யலாம். அண்ட் எனக்கு நடந்த ஃபெயிலியர்ஸ் அதெல்லாமும் நம்ம இந்த பீவேக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப ஒரு 3 ஸ்டெப் ட்ரை பண்ணேன். அதில் 2 ஸ்டெப் ஃபெயிலியர். ஸோ 3rd ஸ்டெப்பில் தான் கிடச்சிது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பெரிய பையில் போட்டு பண்ணேன். பீவேக்ஸை குட்டி குட்டியாக உடச்சிக்கிட்டு தேன் அடையை வந்து குட்டி குட்டியாக உடச்சிக்கிட்டு ஒரு துணியில் போட்டுட்டு நல்லா மூட்டை கட்டி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வேக வச்சேன். ஸோ திக்காக இருந்துச்சு அந்த நான் எடுத்த துணி, அதனால் வேக்ஸ் நல்லா கிடைக்கல. செகண்ட் டைம் என்ன பண்ணோன்னா, அந்த பீவேக்ஸை அப்படியே தண்ணியில் போட்டு அதையும் நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமாக பீவேக்ஸ் வந்தது. ஸோ லாஸ்ட் டைம் அதே மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 2வது தடவை எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு தேன் அடை அம்மா வீட்டில் கிடச்சிது, அடுக்கு தேன் கிடச்சிது. வீட்டுக்கு வந்து நான் அத்தை வீட்டுக்கு வந்துட்டேன். அத்தை வீட்டில் வந்து பார்த்தா அங்கேயும் ஒரு தேன் அடை கிடச்சிது. அது பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ அதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அதுலேயும் பீவேக்ஸ் ட்ரை பண்ணேன். இந்த தடவையும் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிது. மேபி எனக்கு ஒருவேளை அதில் தேன் வேக்ஸ் வந்து அவ்வளோதான் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது. ஏன்னா எல்லா ப்ராசஸும் ட்ரை பண்ணேன், ரொம்ப கொஞ்சமாக தான் கிடச்சிது. ஸோ ஆனால் அதோட வேல்யூ என்னமோ ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வந்து அதை பீவேக்ஸை வந்து ஸ்கின்னுக்கு போட்டுக்கலாம், முட்டு வலி, அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் ரெடி பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய அதோட மெடிசினல் வேல்யூவாகவும் இருந்தது. ஈவன் ட்ரை லிப்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி அப்ளை பண்ண உடனே அதோட எஃபெக்ட் தெரிஞ்சுது. இட்ஸ் லைக் மெடிசன் மாதிரி ஒர்க் ஆச்சு. ட்ரை லிப்ஸ்லாம் ஒரு தடவையிலேயே சரியாக போச்சு. அண்ட் செகண்ட் வந்து முட்டி வலிக்கு வந்து அது க்ரீம் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் நான் அந்த பீவேக்ஸ் வச்சு. ஸோ அதை அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 1% வலி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை எனக்கு அப்படி இருந்ததான்னு தெரியல. பட் நான் போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் வலி வந்து இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் கம்மியாச்சு. அதுவும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த பீவேக்ஸ். ஸோ இதுக்கு நல்லா கொஞ்சம் டைம் மெனக்கெடுறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு. அதனால நாங்கள் என்ன வந்து குட்டி குட்டியாக உடச்சி அதே மாதிரி தண்ணியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். நிறைய தண்ணி ஊற்றினா நமக்கு வந்து அது பீவேக்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ மோஸ்ட்லி ஒரு 1 டம்ளர் இல்லைன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி பீவேக்ஸ் நிறையா இருந்தனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ எப்படியும் ஒரு 5 டைம்ஸ் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணிகிட்டே இருந்து அதோட பீவேக்ஸை சேகரிச்சுட்டே இருந்தேன். கொஞ்சம் தான் கிடச்சிச்சு எனக்கு. ஆனால் ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. நல்லா லாஸ்ட்டாக ஒரு எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நான் பீவேக்ஸை எடுத்தேன். ஸோ அதில் நிறையா எனக்கு கிடைச்ச பீவேக்ஸை லாஸ்ட்டாக உருக்கி ஒரு ரவுண்டாக பண்ணேன். பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் ரொம்ப கொஞ்சமாக தான் கிடச்சிச்சு எனக்கு பீவேக்ஸ். ஸோ அதை வச்சு சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எப்போவுமே வந்து நம்ம கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறத விட கொஞ்சம் ஆர்கானிக்காக நிறைய ட்ரை பண்ணலாம். எல்லாமே கெமிக்கல் அப்படின்னு இல்லாமல் ஓரளவுக்கு நம்மளால் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து நம்மளே ட்ரை பண்ணி செய்யலாம். ஸோ எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய உடம்பை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். கெமிக்கல்ஸு, மெடிசன்னு, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பிளாஸ்டிக் பொருளெல்லாம் நமக்கு தெரியாமல் நம்ம சாப்பிட்றோம். அண்டு இந்த லிப்ஸ்டிக் வந்து நம்ம வாயில் போட்டுட்டு அதை தெரியாமல் நம்ம சாப்பிட்டுடுவோம்ல. ஸோ நமக்கு தெரியாது நமக்கு எந்தனால ஹெல்த் பெனிஃபிட்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னு நமக்கு தெரியாது. ரீசண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஒருத்தருக்கு வந்து அவங்க பக்கத்தில் கடைக்கு போகணுன்னா கூட ஃபுல் மேக்கப்பில் தான் போவாங்களாம். ஸோ அவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் தலைவலி வந்துடுச்சான். ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட மொத்த மேக்கப் கிட்டு எல்லாமே, லிப்ஸ்டிக்கு, காஜல், அந்த ஃபவுண்டேஷன் க்ரீம் எல்லாத்தையும் செக் பண்ணாங்களாம். எந்த ப்ராடக்ட்னால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்கக்கிட்ட இருந்த காஜலில் அதிக அளவு லெட் இருந்தனால அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பாதிப்பு இருந்திருக்கு. தலைவலி அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு ஐசைட் ப்ராப்ளமும் வந்துடுச்சு. உடனே அவங்க கொஞ்ச நாள்லேயே இறந்துட்டாங்களாம். ஸோ நம்மளை வந்து அழகாக காட்டிக்கணும் அப்படின்றது ஓகே.
அதுக்கு நம்ம மெனக்கடணும். ஒன்று நம்ம இயற்கையாக போகணும், இல்லை டெம்ப்ரவரியாக நம்ம உடனே அழகாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ட க்ரீம் கண்ட விதமான ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய உடல்நிலை வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரைட்டா? ஸோ அழகு இருக்கட்டும், அதே சமயத்தில் உடல் நலத்துலேயும் நம்ம முழுமையாக அக்கறை செலுத்தணும். அழகுன்றது ஆரோக்கியம். நம்ம உடம்ப வந்து நம்ம எவ்வளோ அழகாக நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ, எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமோ அதுதான் அழகு. டெம்ப்ரவரியாக நம்ம வந்து சாயம் பூசுறதுனாலையோ இல்லை முகத்துக்கு நம்ம கண்ட க்ரீம் அப்ளை பண்ணுறதுனால கிடைக்கிற அழகு வந்து நிரந்தரம் கிடையாது. அழகு ஈக்குவல் டு அறிவு, அதே சமயம் அழகு இஸ் ஈக்குவல் டு ஆரோக்கியம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதுதான் நான் பண்ண லிப்ஸ்டிக். இது பீட்ரூட் போட்டு பண்ணேன். ஸோ இது என்னோடய கிட்ஸு சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அண்ட் சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் எனக்கு பீவேக்ஸை சாப்பிட்லாமான்றதுல ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஜஸ்ட் அப்ளை பண்ணோன்னே பிங்க் ஆகிடுச்சு லிப்ஸு. அதை வாஷ் பண்ணோன்னே பேபி பிங்க் கலர் லிப்ஸ் கிடச்சிச்சு. ஸோ ஒரே லிப்ஸ்டிக்கில் 2 விதமான கலர்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. அண்ட் தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் பெஸ்ட்டான கண்டென்ட்டை கொண்டு வரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லிப்ஸ்டிக் எப்படி பண்ணேன் அப்படின்றத நான் வீடியோவாக ரெடி பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ லாஸ்ட்டாக இந்த மாதிரி தான் நான் பீவேக்ஸை ரெடி பண்ணேன். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு மத்து போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா அதிலிருந்து தான் எனக்கு நிறையா வேக்ஸ் கிடச்சிச்சு. என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா, அது லாஸ்ட்டாக நான் பண்ண இதில் தான் எனக்கு வந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே நான் தூக்கி போட்டுட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் தான் கிடச்சிச்சு. இது வந்து நான் முட்டிக்கு அப்ளை பண்ணுற க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதுவும் பீவேக்ஸில் தான் பண்ணேன். கொஞ்சம் நல்லா செமி சாலிடாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பீட்ரூட் லிப்ஸ்டிக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ. என்னை இவ்வளோ நேரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.